ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ டிரைவருங்களுக்காக, முக்கியமா என் புருஷன் கர்பாவுக்காக. சொந்தமா வண்டி வச்சு அந்த வண்டியை வாடகைக்கு ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வண்டி மேல அவங்க எவ்வளவு உசுரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. என் புருஷன்ட்ட வண்டி முக்கியமா பொண்டாட்டி முக்கியமான்னு சொல்லி கேட்டா என் புருஷன் கண்ணை மூடிட்டு வண்டி தான் முக்கியம்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரி தான் அவரு. கல்யாணம் முடிச்ச புதுசுல எல்லாம் நானும் அவரே எங்கேயாச்சும் வெளியே போலான்னு சொல்லி கிளம்பும் போது திடீர்னு வாடகை வந்துச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிருவாரு. நான் மட்டும் தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். இதனால எனக்கு அவருக்கு நிறைய சண்டை வந்திருக்கு. அப்படி அந்த சண்டையில தான் எனக்கு சொல்லி புரிய வச்சார். நான் வராட்டி நீ போற, நீ போய் செலவு பண்ற காசை கூட எனக்கு அந்த வண்டி தான் சம்பாரிச்சு கொடுக்குன்னு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து என்ன முடிக்க நான் எதுவுமே அவர் சொல்றது கிடையாது. அந்த மாதிரி இன்னைக்கு என் புருஷன் ஆசாசியா வண்டி எடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நிக்காம ஓட்டினேன்னா 4000 கிடைக்கும் ஆசாசியா போனவர். திடீர்னு எனக்கு ஒரு போன் கால் வருது. என்ன அப்படின்னா, மீனா அந்த மாதிரி வண்டி லோடோட நிக்குது, வேலை வச்சிருச்சுன்னு சொல்லி போன் பண்றாரு. வண்டியில இருந்த லோட வேற ஒரு வண்டிக்கு மாத்தி விட்டுட்டு அந்த வண்டியை ஒர்க் ஷாப்ல கொண்டு வந்து விட்டுட்டு, வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டதுல இருந்து வண்டி எடுத்துட்டு வர மட்டும் மனுஷன் வீட்டுக்கே வரல, சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அவனுக்கு ஏதாவது ஒரு வேலைனா முன்னாடி எனக்கு அறிகுறி கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு கொடுத்தியா, நம்ம போனா 4000 கிடைக்குன்னு நான் ஓட்டிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல மீனா, ரொம்ப ஃபீல் பண்ணாரு. இன்னைக்கு வண்டியோட செலவு பாத்தீங்கன்னா 13,500 ரூபாய். உங்களுக்கு என்னப்பா சொந்தமா வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.